எங்க இருக்கிறீங்க? கிளம்பியாச்சா? வேலை கிளம்பிட்டு இருக்கேன். ஆ. எங்கப்பா? நீங்க 6 எப்படி இருக்கீங்க? மாசம் நல்லா ஆகுது. இருக்கீங்களா? வகுப்பு ஒழுங்கா போயிட்டு இருக்குது. எல்லாரும் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அறிவியல் இருக்கான். பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க எல்லாமே. ஆமா, 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 ஆமா. அதுல தீவிரமா இருக்கேன். பெங்களூர்ல கூட இப்ப புதுசா 2 பேர் சேர்ந்திருக்காங்க. அண்ணன் தம்பி 2 பேரும். அந்த கட்டட மேஸ்திரி, கட்டட மேனேஜர் 2 பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கட்டட மேனேஜரா? சரி, சரி. அதான் மேஸ்திரின்னு சொல்றோம்ல அவங்க தான். ஆ, ஆ, ம். ஆ. நம்ம அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லிட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அவங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. அவளுக்கு ஒரு சரி, வெரிக்கோ சரி. அவருக்கு வெரிகோஸ் வெயின். ஆ, இந்த முழங்கால் கீழே காலெல்லாம் ஓட்ட ஓட்டையா இருக்கும் இல்லையா? கால் வீங்கி நரம்பு வீங்கி அந்த மாதிரி ஒண்ணு. ஆ. இன்னொன்னு வந்து தைராய்டு நடு தொண்டையில இருக்கும் இல்லையா? அதுல ஏதோ பிரச்சனை. அதெல்லாம் வந்து உணவு பழக்கம், அதாவது உணவு வேறு, பழக்கம் வேற, ருசி வேற, எல்லாம் வெவ்வேறு. எல்லாம் ஒண்ணா நினைக்க கூடாது. எல்லாம் கழுவி எடுத்துடணும். கழுவி ஆமா, ஆமா. எடுத்துட்டோம்னா எல்லாமே ம். சுத்தமாயிரும். இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு அப்படியே தான் இருக்கீங்க. அது இன்னும் கரையவே இல்ல. அத நீங்க வரணும். நீங்க வகுப்புக்கு வந்தா தானே ஐடியா சொல்ல முடியும். சும்மா நீங்க வராம இருந்தா எப்படி சொல்ல முடியும்? இல்ல அது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நல்லா ரெஸ்ட் எடுத்தா தான் அது வந்து ஆகும்னு சொன்னீங்க. பட் அது வயிறு கரெக்ட் தான். வயி- வயிறு ரெஸ்ட் எடுக்கணும். வயிறு தான் ரெஸ்டா இருக்கணும். என்னது? இல்லையா ஒர்க்குக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது நீங்க பண்றத விட நீங்க வந்து ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா மட்டும் தான் அது ஆகும்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? வயிறு ரெஸ்டா இருக்கும். வயித்துக்குள்ள வேலை செய்யலாம். வயிறு தான் ரெஸ்டா இருக்கணும். வேலை செய்யலாம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணணும். ஆனா நீங்க சொன்ன மாரி வயிறு ரெஸ்ட்ல போட்டுமே நமக்கு அப்படி ஆகலையே. எனக்கு கியூர் அதை ஆகலையே. நீங்க தொடர்ந்து வரணும். அது ஏன் காரணம்? நீங்க ஆகலைன்னு சொன்னா ஏன் வரலன்னு கண்டுபிடி சொல்லணும்ல அதுக்கு. ஆகலைன்னு அதான் என்ன நான் ஒரு உங்ககிட்ட நாள் ஆயிருமா? கேட்டதுக்கு, ஆ. நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா, ரெஸ்ட்ல இருந்தா தான் ஆகும் அப்படின்னு சொல்லி வயிறு சொன்னீங்க. வயிறு தான் ரெஸ்ட்ல போடணும். ஜீரநீர் சுரக்காம பாத்துக்கணும். அப்படி செய்யறப்போ என்ன பண்ணணும்னு ம். கேட்டீங்கன்னா, பேரிச்சம்பழத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். அப்ப என்னன்னா இந்த போதை, இப்ப நீங்க என்னன்னா நீ உணவுல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. எதுல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? உணவுல. அது எப்படி நல்லா ஆகும்? உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை. முதல்ல நீ என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது கிடைக்காது. என்ன எதிர்பார்க்கீங்களோ சரி, சரி. அதை புரிஞ்சுக்கணும். ஐயா, நீங்க இப்ப நம்ம வந்து 2 வேளை உணவும் விட்டாச்சு. அப்புறம் 3வது வேளை உணவு விட்டாச்சு. 3வது வேலை என்ன அதுக்கப்புறம் பண்ணிருக்கீங்க? இப்ப நீர் பயிற்சி இரவு உணவு பண்ணிட்டு மட்டும் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து வேலை பார்க்கறதுனால. இந்த வேலைக்கு என்ன சாப்பிடுறீங்க? அதான் கேள்வி. ம். இந்த வேலைக்கு ம். செய்யும்போது என்ன சாப்பிடுறீங்க? வேலை செய்யும்போது என்ன சாப்பிடுறீங்க? அரிசி உணவு தான்யா. அதுதான் தப்பு. ஆ. அதுதான் ஐயா, அது சளி. அது வந்து என்ன பண்ணாங்க, நோய் அதிகப்படுத்தும். சளி என்னது? உணவு. ஆமா, நீங்க நோய் அதை அதிகப்படுத்தக்கூடியது. புரிஞ்சுக்காம நீங்க அதுக்கு தான் நான் மாற்று உணவு சொல்றேன். அதுக்கு தான் மாற்று உணவு. வஜ்ர உணவுன்னு பேர். நான் சொல்றது வஜ்ர உணவு. என்னது வஜ்ரம்னா வைர உணவு. ஆ. அந்த வைர உணவத்தை நீங்க சாப்பிடணும். நீங்க விட்டு போட்டு மறுபடியும் நீங்க சாதா உணவு திட்டு இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? அந்த அழுகல் ஏற்படுத்திட்டே இருக்கும். என்னது அழுகல்? டீகம்போசிங். ம். சரி, எங்க உணவு நல்லாகாது. அதான் உணவை மாத்த தெரியாது அவனுக்கு. யாருக்கு? அந்த மருத்துவனுக்கு ஆமா அந்த அரிசி. ஆ. உணவு. மருத்துவர்கள் விட்டுருங்க. நம்ம தான் இப்ப அவங்க கிட்ட போறதே இல்லையே. அப்ப நீங்க ஏன் நல்லா இருக்கலைன்னா, நீங்க ம். அரிசிங்கிறது உணவுன்னு வச்சுக்கோங்க. அது ஆரோக்கியம் கிடையாது. ஏன் ஆரோக்கியம் வரல? அப்ப சரி, அரிசி சாப்பிட்டீங்க, ஏன் ஆரோக்கியம் வரல? சரி, சாப்பிடுறது சரின்னு ம். வச்சுக்கலாம். சாப்பிடுறது ஆ. சாப்பிடுறது ஆ. சரி. சாப்பிடுறது சரின்னே வச்சுக்கோங்க. சரியா? சரி, சரி. ஆ. ஏன் ஆரோக்கியம் வரல? ஆரோக்கியம் எப்படி வரும்? அப்ப இந்த பதிலத்தை நீங்க என்ன சொல்லணும்னா, நான் வந்து ம். வேலையின் காரணமா சாப்பிடறது தப்பு கிடையாது. நீங்க வேலையில 3 வேளை சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. நீங்க வேலையின் காரணமா தான் சாப்பிடுறீங்க. எதுக்காக? ஆமா, வேலை இருக்கனால நம்ம அத சாப்பிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. அப்ப நீங்க அப்புறம் ஆரோக்கியத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ம். அப்ப ஆரோக்கியம் வேற. சொல்லுங்க. வேலைங்கிறது வேற தான். ஆமா. ஆரோக்கியம் வேற. ஆரோக்கியங்கிறது வேற தான். ஆகாரமும் வேறதான். என்னது? ஆகாரமும் வேற. ருசி ஆரோக்கியம் வேற, ருசி ஆகாரம் வேற. ம். ஆரோக்கியம் வேற, ஆகாரம் வேற, வேலை வேற, ருசி வேற, எல்லாமே வெவ்வேறு. என்னது? எல்லாமே வெவ்வேற. வெவ்வேறு இருக்கிறப்ப எப்படி நீங்க ஒண்ண மட்டும் ம். எதிர்பார்க்கறீங்க? அப்ப ஆரோக்கியம் வேணும் அப்டின்னா, நீங்க ஜீரண சுரக்கூடாதுங்கிறீங்க. அப்ப நம்ம வந்து வேலை செய்றது நமக்கு வந்து அப்ப உணவு அதுக்கான இல்லாம நம்ம வேலை மாற்று செய்ய முடியல. அந்த உணவு இந்த உணவுனா நான் சொல்ற உணவு தான். அதே வேலையை செய்யல, யானையவே நீங்க தூக்கலாம். புரியுதா? ஆ. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கான டயட்ல நீங்க வரணும். நீங்க விட்டு போட்டு நீங்க அதுலதான் இருப்பேன்னா அது உங்க நம்பிக்கை. என்னது? சரிங்கய்யா. இப்ப என்னோட நீ இப்போ நம்பிக்கைனால அப்ப உங்க நம்பிக்கை தவறு. உங்க நம்பிக்கை ஆ அது வேண்டாம் அதனால சார். நம்ம நம்ம எங்களுடைய நம்பிக்கைலாம் வேண்டாம். ஏன்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான்.
உங்க இப்ப நீங்க சொல்ற நம்பிக்கை வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டா நம்ம வந்து நிறைய சாப்பிட முடியாது இல்லைங்க. இது வந்து ஒரு 4 பேரிச்சம்பழம் 5 பேரிச்சம்பழம் சாப்பிட முடியும். 1/2 கிலோ சாப்பிடு. உனக்கு தான் வசதி இருக்குல்ல. என்னையா பேசுற? நீ தான் சம்பளம் வாங்கல மாசம் 50,000 சம்பளம் வாங்குறது. நீ செல்வ ஐயா, பிள்ளையா இருக்கிற. அது வந்து என்ன சொல்றது? ஒரு நாளைக்கு ஒரு 10 தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேல சாப்பிட முடியல. இதெல்லாம் நீ தான் கொண்டு வரணும். பேரிச்சம்பழம். உனக்கு ஏன் உடம்பு நாளைக்கு இப்ப கெட்டு போனதுக்கு அப்புறம் நல்லா முடிஞ்சு போச்சுக்கு அப்புறம் என்ன கேப்பியா? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன ம். பண்ணுவீங்க? ஒண்ணு தூக்கி குப்பையில போட்டுட்டு போயிடுவான். என்னது? ஆமா. அதாவது ஆரோக்கியம் இருக்கிறப்பவே புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. நாளைக்கு நீங்க ரிட்டையர்ட் ஆகி முடிஞ்சு போய் நாளைக்கு வந்து நாளைக்கே எங்களுக்கு இடையில கோளாறு வந்துச்சுன்னு வச்சுக்க. என்ன பண்ற நீங்க? ம். நீங்க வேலைக்கு அன்ஃபிட்ன்றுவான். வேலைக்கு ஆமா. அன்ஃபிட் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சா? அப்போ ஒழுங்கா ஆமா, நடந்துக்கணும். ஆமா. என்னது? நாம தான் ஒழுங்கா நடந்துக்கணும். ஒழுங்கா நடந்தீங்கன்னா இன்னும் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் போகலாம். இது அரைகுறையா போச்சுன்னா இது என்ன இந்த கேஸ் வந்து இந்த பிரச்சனை வந்து என்ன வேணாலும் மாறலாம். என்ன வேணாலும் ம். பிரச்சனை வந்து என்ன வேணாலும் மாறலாம். இதுதாங்க இயற்கை. இதுதான் இயற்கை. இயற்கை மீது எப்படி ம். நடப்பீங்க? அது இன்னைக்கு திடீர்னு இன்னைக்கு நான் கூப்பிட்டேன். இன்னைக்கு அந்த 2, 3 பேர் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சா வாங்க, இரவு ம். வாங்க. வந்து நீங்க இந்த மாதிரி உங்களுடைய தவற சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. நான் உங்கள பத்தி சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் வந்து போனேன்னா ஆ. 2 நாள் 3 நாள் தங்குவேன். இப்ப கடைசியா ஆனந்த கணேஷ் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க 2 நாள் தங்கி இருந்தேன். அப்ப விஜி சாமி வீட்டுக்கு எல்லாம் நடந்ததுதாங்க சொல்றேன். ஆமா, ஆமா, ஆமாங்க. ஆமாய்யா. உண்மதான். எதுவுமே மாறி சொல்ல முடியாது. எதையுமே மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. எதையுமே ஆமா, ஆமா. எல்லாம் உண்மை என்ன உண்டோ அத சொல்லிட்டு போ வேண்டியதான். எங்க இப்பதானுங்க ம். இப்பதான் என்னமோ நீங்க தர்மஸ்தலாங்கிறீங்க. அதுங்க இப்பதான் எலும்பு தோண்ட தோண்ட உண்மை வெளிய வருது. அப்படித்தான். அ ஆமா. என்ன நடந்தது? எத்தன வருஷம் இதெல்லாம் ஆனாலும் உண்மைய மறக்க முடியாது. இப்ப வெளிய வருது இல்லைங்க. இப்ப எங்க சம்பந்தம் இல்லாத இடத்துல கொண்டு போய் புதைச்சிருக்கான். என்னமோ நமக்கு தெரியல. அது 100, 200 வருஷம் வெள்ளைக்காரன் காலத்துல இருந்து எதுவும் நடக்கு. எல்லாம் தவறு. உணவு போனாவே எல்லா தப்பும் நடக்கும். உணவு போனாவே ஆமா, ஆமாங்க. உணவு இன்னைக்கு போனாவே புத்தருங்க. எல்லா தவறும் நடக்கும். உணவு அ போறது நின்னுட்டுனாலும் அந்த தவறு நம்ம செய்யறது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு புரிவாங்க. அது அது உங்களுக்கும் பொருந்தும், அந்த எனக்கும் அறிவு பொருந்தும், வரணும். எல்லாத்துக்கும் பொருந்தும். ம். இத வந்து நீங்க பேசுங்க. இப்ப நான் இன்னைக்கு பேசுறேன். இப்ப நான் பதிவு பண்ணியிருக்கேன். சும்மா ரெக்கார்ட் பண்ணி இந்த ம். ரெக்கார்ட் நம்ம குழுவுல போடுறோம். அவன் பாக்கட்டும். ஓ! இதெல்லாம் பேசியிருக்கோமா அப்படின்னு. எல்லாமே அப்படித்தாங்கய்யா. எல்லாமே சரிங்க, சரிங்க. சரி நீங்க வேலைக்கு போய் முடிஞ்சா எத்தனை மணிக்கு உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேலைக்கு வரும் வீடு? ஒரு நாளைக்கு 6 வகுப்பு 7 வகுப்பு நடக்குது. இந்த 7 வகுப்புல சரிங்க. சாயங்காலம் நீங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலையில 6 மணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் 15 நிமிஷம் தான் எல்லாமே. இல்ல 8 மணிக்கு மேல இருக்குங்களா? இல்ல எப்படி? 8 8 மணி 8ல இருந்து 8:15 வரைக்கும். 8ல 8:15 இல்ல அதுக்கு 8:30 மணிக்கு மேல. நான் வர்றதே ஆ லேட் ஆயிருது. அதுக்கு தான் கேட்கிறேன். சரி. அப்படின்னு இன்னொன்னு வேற படலாமா? காலையில 4:30க்கு ஒரு வகுப்பு இருக்கு. 6 மணிக்கு ஒரு வகுப்பு இருக்கு. 6 எல்லாம் 15 நிமிஷம் தான். 6:30க்கு வகுப்பு இருக்குங்களா? 6ல இருந்து 6:15 வரைக்கும். 6ல 6 மணி. சரிங்க. அப்ப நான் அதுல வந்துருவேன். அதாவது ஒரு நாளைக்கு 7 வகுப்பு நடக்குதுங்க. எல்லாமே 10 நிமிஷம் தான். எல்லாமே 10, 10 நிமிஷம். சரி, ஏன் சரி, சரி. அப்படின்னா ஏன் அப்படின்னா ஒரு நாள் ம். நீங்க ஒரு நாளைக்கு 2 வகுப்பு 3 வகுப்பு சும்மா கற்பனையா சொல்றேன். ஒரு நாளைக்கு 4 வகுப்பு வரீங்கன்னா 40 நிமிஷம் ஆகுதா இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. தினம் 40 நிமிஷம் நடக்கிறப்போ உங்களுக்கு எத்தனை செய்தி ஏறிட்டே இருக்குது. ஆமா, ஆமா, ஆமா. அப்படித்தான் கணக்கே தவிர ஒரே தடவை 1 மணி நேரம்ல பேச முடியாது. அது யாருக்கு ஏன்னா எல்லாம் வெளியூர் எல்லாருமே வெளியூர்ல இருக்கிறாங்க. வெளிநாட்டுல சரி வெளிநாட்டு இன்டர்நெட் இருக்காங்க வெளிநாடுங்கிறது பக்கத்து வீடு மாதிரி இருக்கு. நீங்க எங்க பக்கத்து வீட்டுல இருந்து பேசுறீங்க எனக்கு என்னது? ஆ சரி, சரி. ஆமா. உண்மைதான்யா. எதா இதெல்லாம் இருந்தாலும் நீங்க ஆன்லைன்ல வந்து கனெக்டிங் ஆயிரும் இல்லையா? ஆமா இது நீங்க நேரடியா வந்து தெரிஞ்சுக்கிறத போட்டு நீங்க நாளைக்கு உங்க உடம்பு கெட்டு கொண்டு இருக்கிறது அவ்வளவுதான் விஷயமே என்னது? ஆ சரிங்கய்யா. உங்க உடம்பு கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க தனியா ம். இருக்கிறீங்க. நாளைக்கு நீங்க நல்லா இருந்தாலும் உலகை கவனிக்க போறது இல்ல. கெட்டு போனாலும் உங்களுக்கு கெட்டு கவனிக்காது போனாலும் உடம்பு. யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆமா. உங்களுக்கு தேவை உங்ககிட்ட இருந்து என்ன பணம் எடுப்பாங்க? உங்ககிட்ட இருந்து உறிஞ்சிட்டு இருப்பாங்க. உங்க வீடு, சொந்தம், பந்தம், நாடு, நகரம் எல்லாம் உங்ககிட்ட ம். இருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர, நீங்க போயிட்டீங்கன்னா, போடா முடிஞ்சா அவ்வளவுதான். வேற வேலைய பாத்துருவாங்க. ம். இப்ப நீங்க இருந்தங்காட்டி பேசுறேன். நீங்க போயிட்டு நான் ஏன் உங்ககிட்ட பேசுறேன்? ஆமா, ஆமா. பேச இப்ப நான் மாட்டாங்க. இருந்தங்காட்டி நீங்க பதில் கேட்கறீங்க. இல்ல நாளைக்கு நான் செத்து போயிட்டு யார்கிட்ட போய் கேட்க போறீங்க? யார்ட்டயும் கேட்க முடியாதுங்க. அதோட முடிஞ்சிரும் அது. அப்ப இந்த மாதிரி நல்ல இப்ப விஜி சாமியோட தொடர்பு கொண்டு பார்த்தா அவர் வர்றது. இப்ப நீங்களாவது பேசுறீங்க அவர் வர்றதே இல்ல. என்னது? சரி, சரி. ஏன் இல்ல. ஃபோன் கால் பண்ணீங்களா இல்லையா? பண்ணிட்டு தான் இருக்கேன். பேசினா தாங்க எனக்கு மாசத்துக்கு நான் தான் சொல்றேன். மாசத்துக்கு ஒருக்காவது பேசுறாங்க. யாரும் பேசுறது இல்ல. என்னது? ஆ அப்புறம் என்ன சுயநலம் தானே வரமாட்டேங்கிறாங்க. இதெல்லாம்? சுயநலம் தானே ஆ இதெல்லாம்? சரிங்க. சரி சரி. சரி வாங்க, அவங்க வாங்க. உடல்நலம் நம்ம ஆரோக்கியமா இருந்தா சரிதான். ஐயா சுயநலம் ஐயா, சுயநலம் ஐயா. சுயநலம் இருக்கிற வரைக்கும் ம். வளராதுங்கய்யா எதுவுமே. ஆ சரிங்கய்யா. இன்னைக்கு என்னப்பா நீங்க நீங்க நல்லா ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நான் 10 கோடி கொடுக்க போறீங்களா? நோபல் பரிசு கொடுக்க போறீங்களா? இல்ல சொத்தை எழுதி வைக்க போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் நடக்கிறது இல்ல. ஆமா.
நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க 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 உணர்ந்ததை நீங்க பெங்களூர் மக்கள் ஏன் சொல்லலைங்கிறது தான் கேள்வி. ஐயா நான் இன்னும் எனக்கு கியூர் ஆகவே இல்லையே. அது நீங்க கியூர் தப்பா ஆயிருச்சு போறீங்க. அப்படின்னா தான் நான் வந்து பேச முடியும். எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அந்நேரம் சொல்லணுமே இல்லையா? இம்ப்ரூவ்மெண்ட் வந்த வரைக்கும் சொல்லேன். இப்ப நான் வந்து அப்ப வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால, இந்த மாதிரி இப்ப வேலையின் நீங்க காரணமாக இந்த வேலையின் காரணமாக சாதாரண உணவை சாப்பிடுவதனால் எனக்கு நோய் நல்லாகுன்னு சொல்லுங்க. ஆமா அதான் உண்மை. சாதாரண அதையே உணவு சொல்லல. சாப்பிடுறதுனால நம்ம அந்த உணவு எடுத்துக்கிறதும் இல்லையா? அப்ப எடுக்கிறதுனால நமக்கு எப்படி குணமாகும்? அப்படிங்க யார்கிட்ட சொல்லணும்? புதுசா வரவங்கிட்ட சொல்லணும். புதுசா வரவங்கிட்ட நீங்க விட்டுருங்க. புதுசா வரவங்கிட்ட புதுசா வரவன்ட்ட சொல்லணுங்கிறீங்க. பின்ன யார் சொல்லுவாங்க? நானும் சொல்லுவேன். ம். நான் சொன்னா நீங்க ஏத்துக்க போறதில்ல. நீங்க தான் எவிடன்ஸ். நீங்க தான் சரிங்க. இப்ப நான் வந்து அதுல வந்து முழுசா ஈடுபடல. அப்ப முழுசா யார் ஈடுபட்டு யார் குணமானாங்களோ அவங்க ஈடு தான அத சொல்லணும். அப்போ ஈடுபட்டவன் சொல்லணும், ஈடுபடாத 2 பேரும் தாங்க சொல்லணும். நான் ஈடுபட்டுட்டு இருக்கேன், நான் ஈடுபடாதவன். ஈடுபட்டீங்கன்னா இந்த மாதிரி போவீங்கன்னு சொல்லுங்க. நீங்க கன்க்ளூஷன் நீங்க தான் சொல்லணும். இப்படி பண்ணா இப்படி போகும். நீங்க நீங்க ஒரு கார்பெண்டர் ஒரு செய்றீங்க. பாருங்க பசை போட்டு ஒட்டணும். பசை போடாம ஒட்டிட்டேன். பசை போட்டு ஒட்டினா ம். நல்லா நிக்கும். பசை போட ஒட்டாம தான் பாதியில் நிக்கும். இந்த ரெண்டையும் நீங்க தானே சொல்லணும். அதான் ஏற்கனவே வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, கியூர் பண்ணவங்க பேசினா தான்யா அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும்யா. இப்ப அதெல்லாம் நான் வந்து வரணும்ல. பேசி என்ன ஆக போகுது? நீங்க அப்ப உங்களுடைய அறிவை உங்களோட முடிஞ்சு போயிருமா? அப்ப நீங்க பெற்ற இன்பத்தை நல்லதோ ம். கெட்டதோ நீங்க யாருக்கும் ம். சொல்லாம என்ன பண்றீங்க? ம். போயிடுறீங்க. இதுதான் வரலாற்று பிழை. இதாவது ம். இப்ப நீங்க இப்படி ஒருத்தர் இருந்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது இல்லையா? ஆமா. அப்ப என்னாச்சு? நீங்க இந்த மாதிரி பாதி நல்லாச்சு. சரி பாதி நல்லா இருக்குன்னு ஏன் பாதி நல்லா ஆகணும்? அது வருது இல்ல. ம். பாதி அதுக்குமே நல்லாம போயிருக்கணும் இல்ல. அதான் ஆ அதாவது என்னன்னா, நோய்ங்கிறது முற்றிலும் குணமானவங்க பேசினா மட்டும் தான் அந்த இடத்துல எடுபடுமே தவிர, குணமாகாத நான் வந்து பேசி எனக்கு என்ன யூஸ்யா சொல்லுங்க? நான் பாதி பண்ணி வரலன்னு சொல்லுங்க. நான் அரைகுறையா செஞ்சேன்னு இதனால சொல்லுங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிரும்யா. புதுசா அதெல்லாம் தப்பு. வரவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிரும். அது எப்படின்னா அவங்களுக்கு நான் நம்பிக்கை நான் வராது. முழுசா செய்யல. பாதி தான் செஞ்சேன். பாதி செஞ்சங்காட்டி பாதி நல்லாச்சு. மீதி செய்யாதனால பாதி நிக்குது. அப்படித்தானே சொல்லணும். சரி அது அப்படின்னா நான் ஏன் அவங்ககிட்ட சொல்லணும்? அவங்க வந்து முழு பலனடைந்தவர்கள் வந்து பேசினா மட்டும் முழு தான் படம் அவங்களுக்கு தானேங்க. வந்து முழு படம் வந்துட்டு சொல்லணும். பலனடையா ஆமா. அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னான்னு தெரியும். உண்மை என்னான்னு நான் என்னதான் சொன்னாலும் இப்ப ஆசிரியர் மேல நம்பிக்கை யாருக்கு வருதுங்கிறீங்க? உடனே செய்து சரி இப்ப நம்ம இதுல காட்டுங்கிறீங்க. முழுசா பலனடைந்தவங்க யார் இருக்கிறாங்க? அது ஆயிரக்கணக்கான பேர் வீட்டி சாமி கூட பலன் அடைஞ்சவர் தான். எங்க இப்ப நான் பலனடைந்தவர்கள நான் வந்து மீட் பண்ணவே இல்லையா? அதனால தான் கேட்கிறேன் உங்ககிட்ட. நீங்க அப்படியே ஃபீல் பண்ண நீங்க வந்தா தானே தெரியும். நீங்க வர்றதே இல்ல. நம்பர் குடுங்க நான் அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன்யா. எத்தனையோ பேர் இருக்காங்க. வேற குடுங்க. பலனடைந்தவர்களோட நம்பர் குடுங்க நான் அவங்ககிட்ட பேசுறேன். ஏன் சின்னசாமி அவங்க தான் யாருங்கிறீங்க? நம்மள இப்ப இல்ல நீங்க நான் வந்து கலந்துட்டீங்களா சின்னசாமி? சின்னசாமி இல்ல இப்ப சாதாரண ரீசென்ட்டான உள்ள ஆளு. என்னையா மாடி தப்பிச்சு போறீங்க? தப்பிச்சுலாம் போலய்யா. இப்ப ரீசென்ட்டான உள்ள ஆட்கள வச்சு பேசணுங்கய்யா நம்ம. அதுதாங்க. இப்ப நான் வந்து ஏங்க கையில சான்று ஒரு 20 பேர் சான்று இருக்கிறாங்க. இப்ப புதுசா வந்திருக்கவங்க ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ம். முடிச்சவங்க கேட்கும் பொழுது எனக்கு ஏற்கனவே ரிசல்ட் வாங்கணும் தானே சொல்லணும். அதத்தான் சொல்றேன். ரிசல்ட் வாங்குனவங்கள வச்சு நம்ம பேசணுங்கய்யா. இப்ப நான் போய் பேசினா அவங்க அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க 100 பேர் அதுங்க 100 பேர் இருக்காங்க. நீங்க வாங்க நான் காட்டுறேன். இப்ப நான் வந்து நீங்களே இப்ப இப்படி பேசணும்னு வச்சுடுங்க. நீங்க நான் ஒண்ணும் பேச அவங்களுக்கு வந்து வேண்டாம். இன்னும் கொஞ்சம் பயம் நீங்க உணர்வு ஏன்னா நான் ஒருத்தன் வந்து வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு ஐயா, குணமாகல. நான் அப்ப என்ன நமக்கும் சொல்லணும், இவர் ஒரு ஆயிருமோ பழைய அப்படின்ட்டு அவங்க இவர் பயப்படுவாங்க. அப்படி இல்ல. இவர் ஒரு பழைய மாணவர் அவ்வளவுதான். என்ன சொல்ல போறேன்? இவரோட பழைய மாணவர். இவர் அரைமுறைமே செஞ்சுட்டு இருக்காரு. இவ்வளவுதான் சொல்ல போறேன். என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றதுனாலே மக்கள் திருந்த போறது இல்ல. நீங்க சொல்றதுனால ம். மக்கள் கேட்க போறதும் இல்ல. இது உங்க ம். அனுபவம் அவ்வளவுதான். இப்ப சிறிதர் உங்களுக்கு முன்ன சிறிதர் இருந்தா அவர் கிழிச்சிட்டாரு. ஒண்ணும் கிழிக்கல அவரு. என்னது? சரி. ஆமா. அன்னைக்கு அவர போய் பார்த்து பேசிட்டு வந்தோமே. ஆமா. அவர் இல்ல. இன்னொரு சிறிதர் நீங்க பார்க்கவே இல்ல. சிறிதருங்க ஒரு ஆளை நான் போய் பார்த்த இடத்துல போய் கண்டுபிடிக்க போனோமே இல்லையா? ஐயா இப்ப அவரு ஜிம்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்களே அவரு தானேங்க? அவருதான். அவர்தான். நம்ம தான் இதுல WhatsAppல அவர பார்த்து பேசுனீங்களா? ஆன்லைன்ல பேசி ஆமா ஆமா வந்தாங்க. அப்ப பேசுனீங்களே. அவர் மட்டும் என்ன ஆ. பெருசா பண்ணிட்டாரு? ஒண்ணும் பண்ணலையே. ஆ. ஆ. அவரு 10 வருஷம் அங்க பயிற்சி 2016 2017 இருந்து இன்னைக்கு எத்தனை வருஷமாச்சு? எப்பா! ஆ. கிட்டத்தட்ட 2017 இருந்து வருஷம் ஆகுது. அவர் என்ன சொல்றாரு? உண்மை ஆகாரத்துக்கு எக்ஸசைஸ்க்கு சம்மந்தம் இல்லை. இது தப்பு தான். பிசினஸ் தான் பண்றேன். அது உண்மையை சொல்றாரா இல்லையா? ம். அதுதான் நமக்கு தேவைங்க. முழு உண்மை ஏங்க முழு 100% 100% யாரும் நிறைவடையவே முடியாது. என்னது? ஆ முழு சரி. 100% யாராலும் வந்து ஏன்னா எதுவுமே அந்த பெற முடியாது.
ம். ஏன் அப்படின்னா இயற்கை வந்து வளர்ச்சி நோக்கி போகுது. இயற்கை வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த வளர்ச்சி நோக்கி போறதுதான் மேல்நிலை தவிர, நான் 100 குணமாயிட்டேன்னா எப்படி 100 எந்த எந்த வகையில 100 குணமாயிட்டேன்னா, மனம் அப்படின்னா எல்லா வேலையும் விட்டுட்டு பூரா பரிபூரண நிலையில் இருக்கிறதுங்கிறது, அது லட்சத்துல ஒருத்தன், ம். கோடியில ஒருத்தன் தான். நாம வந்து முன்னேற்றத்தை தான் சொல்லணுமே தவிர, நான் முழுமையடைந்து விட்டேன். அவன் கேள்வி கேட்டா நீங்க மாட்டிக்குவே. என்னடா முழுமையடைந்துன்னு கேட்பான். என்னது? ஆமா. முழுமை அதெல்லாம் வந்து அடைஞ்சிருக்குன்னு சொல்லி எதுல முழுமை அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப அப்ப அப்ப நீங்க மாட்டிக்குவீங்கல்ல? ம். அப்ப ஏன்னா ஏன் ஏன் வேலைக்கு எல்லாம் முழுமையடைஞ்சு அப்ப ஏன் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு கேட்பான். ஏன் அடிமையா இருக்கேன்னு கேட்பான். இந்த கேள்வியே வருமே இல்லையா? ஆமா, ஆமா. உங்க பகுதியில நான் என்ன சொல்றேன்னா, பணிவோட கேட்டுக்கிறேன். இப்ப ஸ்ரீதர் வந்தார் இல்லையா? அவரு அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நான் முழுமை அடைஞ்சிருக்கேன் அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணிருக்குன்னா, ம். இந்த அளவுக்கு நான் முழுமை அடைஞ்சிருக்கேன். இன்னும் நான் செய்ய வேண்டியது இருக்குது. அதோட நிறுத்திக்க வேண்டியதுதான். ஆ. இப்படித்தான் சொல்லணும். இப்படித்தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் தவிர, இப்ப சின்னசாமி ம். இருக்காரு இல்லையா? அவரு 100% குணமாயிட்டாரு. என்னது? அவரு 100% குணமாயிட்டாரு. ஆமா. ஆனால் மற்ற வேலை அவர் பண்ணிட்டு இருக்காரு. கட்டடம் கட்டுறது, சித்தர் பீடம் கட்டுறது. 4 பொண்ணு நம்ம சித்தர் பீடம் நாம அவங்க தங்கலாம். நாம இது செய்ய முடியுமா? சித்தர் ம். பீடம் நாம கட்டிடுவோமான்னு கேக்குறேன். அது அது முடிச்சுட்டாருங்கய்யா அந்த பீடத்த? கட்டி முடிச்சுட்டாரா? முடிச்சு கிட்டத்தட்ட அது கட்டட வேலை 90 விழுக்காடு முடிஞ்சுதுங்கய்யா. சரிங்க, சரிங்க. ஒரு நான் நாளைக்கு பார்க்கும்போது கட்டிட்டு இருந்தாங்க. நான் உள்ளலாம் இறங்கி போய் பார்த்தேன். அதுதாங்க இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா? நமக்காக அது போக மறுபடியும் எக்ஸ்டர்னா வந்து ஒரு 10 பேர் 50 பேர் இருந்து தங்கணும்னா அதுக்கு ஒரு ஹால் ஒண்ணு கட்டிட்டு இருக்காரு பக்கத்தாலேயே. ஆ, அதுக்கு சேர்ந்த மாதிரியே ஒரு ஆ, சும்மா ஒரு 10 அடி அகலம் 10 அடி நீளம் போட்டிருந்தாரு. அதை என்ன பண்ணா தெரியுமா? 10 அடி ஆ. அகலத்துக்கு 5 அடி நீளத்துக்கு நேர்த்த சொல்லிட்டாரு. அதுலயுமே 2 அடுக்கு, அதாவது ஹால் மாதிரி, அதாவது 15 அடி அகலம், ஒரு 15 அடி அகலம், ஒரு 60 அடி நீளம் வரது எப்படி இருக்கும் பாருங்க. ஆ எக்ஸ்ட்ரா கட்ட ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா, அது வந்து தனி. அது வந்து நம்ம மாதிரி ஆளுங்க அப்படியே படுத்துக்கிற ஆள் 50 பேர் அப்படியே ஒரு ஒற்றை மாதிரி பாய் விரிச்சு அப்படியே 50 பேர் ஒற்றா படுத்துக்கிறது எப்படி வரிசையில. சரி, சரி. இதெல்லாம் இதெல்லாம் யார் செய்வாங்க இதெல்லாம்? சரி, இதெல்லாம் முயற்சி யாருமே பண்ணு. செய்ய மாட்டாங்கய்யா. இது நீங்க சொல்றதுனால முயற்சி பண்ணி அவரு செய்தாரு. ஆமா, அவர் என்ன நோய் நல்லான்னு காட்டுத்தானுங்க. இல்ல நோய் நல்லா ஒத்துக்குவார் அவரு? ஐயா, அவருக்கு கவர்மெண்ட் வச்சு உங்களை மாதிரி சம்பளம் வாங்குறவர் ஒத்துக்குவாரான்னு கேக்குறேன். நம்ம கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அது இப்ப எப்படி ப்ரூஃபா இருக்கப்ப தான் அவரு ஒத்துக்கிடுதாரு. ஒத்துக்கிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து கையில் கொடுத்திருக்காரு. மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து கையில குடுத்துட்டாரு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, எல்லாத்துக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் ஆரம்பிச்சு இனிமேல் வரவங்களுக்கு கடுமையான விதிகளை போட்டு கொண்டு வரேன். ஆ, ஆ. வரும்பொழுதே 20,000 கட்டிட்டு தான் உள்ள வரணும். ஒரு மாசம் தான் ஃபீஸ். இனிமேல்லாம் வந்து எப்படின்னா மாசக்கணக்கெல்லாம் சொல்லி தரப்படுறது ஒரே 30 நாள் தான் சொல்லி தருவேன். என்னது? 30 நாள். அதுல ஆ, திருப்தி இருந்து அடுத்த 30 நாள், ஆ. அதுல திருப்தி இருந்து அடுத்த 30 நாள். இப்படித்தான் சரி, சரி, சரி. இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டேன். இப்ப நீங்க போடுற ம். கண்டிஷன் எல்லாம் நீங்க நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான், உங்ககிட்ட இருந்து ஆ, அனுபவத்தை பெற்று தான் இந்த மாதிரி வரும்பொழுதே நீ நோய் நல்லாயித்தான் போற, அதுக்கு இவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்லணும். மினிமம் 2 லட்சம் ஃபீஸ் இல்லாம யாரும் இனிட்டு வர முடியாது. ஆ. எந்த நோயா இருந்தாலும் குணமாகும். அது வந்து நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிறது பொறுத்து. அந்த ஒரு மாசம் தான் நீ கத்துக்கிறேன். ம். முன்னேற்றம் இருந்ததுன்னா தான் அடுத்த மாசம் ஃபீஸே கட்டணும். இல்லாட்டி கட்ட தேவையில்லை. சரி, சரி, சரி. அப்ப அப்பதான் அவங்க மெடிக்கல் பயிற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். இப்ப சிக்க வைக்கிறாரு. எல்லாத்தையும் இப்ப நீங்க பண்றதுனால எல்லாத்தையும் சிக்க வைக்கிறேன். ம். இப்ப நீங்க பண்ணக்கூடிய நடவடிக்கையில இதை வச்சுட்டு என்ன பண்ணனா, வரும்பொழுதே இந்த மாதிரி இருந்தா மட்டும் வா. இல்லாட்டா உன் நோயை எவனாலும் நீ துடிதுடித்து சாகிறது நிஜம். ம். அது எல்லாத்துக்கும் போகுது. அது துடிதுடித்து சாகிறது நாம நிறுத்த முடியாது. இங்க வந்தீங்கன்னா நீ துடிதுடித்து இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆமா, ஆமா. 100 வருஷத்துக்கு செலவு கிடையாது. இப்ப நீங்க ஒருவேளை உணவு வந்துட்டாவே பெரிய விஷயம். உங்களுக்கு எந்த மிகப்பெரிய பெரிய நோயும் உங்களுக்கு வராது. மிகப்பெரிய பெரிய பெரிய நோய்கள் எதுவும் வராதுங்க. ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆமா, இது இப்ப இதுக்கு இது இப்ப இதே உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பேர் ஆஸ்பத்திரிக்கு போறவங்க தான் இருக்கிறான். ஆமா, அப்ப அதுக்கு எத்தனை செலவு? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவு பண்றானா இல்லையா? ஆமா. கண்டிப்பா. அதுல இருந்து நீங்க விடுதலை படைச்சிருக்கிறீங்க. அதுல இருந்து நீங்க விடுதலை. இதுதான் உண்மை. இதுதான் இதுதான் உண்மை. ஆமாய்யா. உங்களுக்கு காசு உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரம் என்ன மிச்சமாயிடுச்சு. உங்க பொருளாதாரம் பொருளாதாரம் மிச்சமாகுது. ஆமா. ஆரோக்கியம் ஏன்னா கிடைச்சிருச்சு. 3 வேளை பொருளாதாரம் சாப்பிடுறதுக்கு ஆ, 3 வேளை சாப்பிடுற இடத்துல நம்ம வந்து ஒரு வேளை தானே சாப்பிடுறோம். அப்ப ஆரோக்கியமா தானே இருக்கீங்க. ஆமா. அதாவது மற்றவங்களை காட்டிலும் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க. சரியா? ஆமாய்யா. உண்மைதான், உண்மைதான். இதுதான் 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 யதார்த்தமான உண்மையை தவிர, நான் முழு ம். உண்மையை காட்டுங்கிறத நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. இயற்கையில் அப்படி கிடையவே கிடையாது. இயற்கை என்பது வளர்ச்சி நோக்கி தான். ம். முழுசா போயிட்டு யாரும் போக முடியாது. வாங்க, இரவு 8 மணிக்கு வாங்க. அப்ப எத்தனை மணிக்கு உங்களுக்கு சாத்தியம் வேணா? இப்படி வேணா பண்ணலாமா? இப்ப நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க 10 நிமிஷம் நாம 2 பேரும் மட்டும் பேசுற மாதிரி பண்ணிக்கலாம்.
இல்லையா, இப்போ புதுசா வராங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? ஆமா. அவங்கலாம் எத்தன மணிக்கு வராங்க? 8:30 மணி, 9 மணிக்கு அந்த மாரி எதுவும் வராங்களா? ஆ இரவு. அதுக்கு தான் 7 டைம் உங்களுக்கு ஒரு டைம் ஷெட்யூல் அனுப்பிச்சிருக்கு பாருங்க. ஒரு டைம் ஷெட்யூல் அனுப்பிச்சிருக்கிறேன். அத ஆ. பார்த்துட்டு படிச்சுட்டு நீங்க பொறுமையா எனக்கு அனுப்புங்க. நீங்க வேலைக்கு போறனால தொந்தரவு பண்ண முடியாது. அத பாருங்க. அதாவது சரிங்க. காலையில சரி. 6:30ல இருந்து காலையில 4:30ல இருந்து இரவு 8 மணி வரைக்கும் 7 நிகழ்ச்சி நடக்குது. இதுல சரிங்க. உங்களுக்கு எது வசதியோ சொல்லுங்க. நேரத்த கூட்டி குறைக்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் கூட்டிட்டோம்னு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். சரிங்க, சரிங்க. பாருங்க. நன்றி, நன்றி. நன்றிங்க. நன்றி.